1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, மனைவியானவள் தன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அவர் அதற்கு அதிகாரி என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வுலக வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அமைத்து தந்த குடும்ப உறவிலே அன்போடு பண்போடு பாசத்தோடு ஆண்டவர் நம்மை அனுமதிக்கின்ற வரையிலும், வாழ்வின் இறுதி வரையிலும் அந்த தூய்மையான உறவை பேணி பாதுகாத்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக இல்லங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று குடும்ப வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள். கணவனுக்கு சாப்பாடு கொடுக்காத மனைவிகள் உண்டு, மனைவியுடைய பராமரிக்காத பாதுகாக்காத சாப்பாடு கொடுக்காத கணவர்கள் உண்டு. ஒரே வீட்டில் இருந்துட்டு மாத கணக்கில் வருஷ கணக்கில் நாட்கள் கணக்கில் பேசாம இருக்கிற கணவன் மனைவி உண்டு. ஒரே வீட்டில் கணவனும் மனைவியும் 2 குடித்தனம் நடத்துகின்றவர்கள் உண்டு. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கணவனும் மனைவியும் வயசான காலத்தில் வீட்டில் இருக்காங்க, 2 பேருக்கும் 2 இடத்துல இருந்து சாப்பாடு வருது. ஐயா, இதை விட வேதனை இவ்வுலக வாழ்க்கையிலே எது இருக்க வேண்டும்? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, செய்திகளை கேட்பதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற போது சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வாழுகின்ற காலங்களிலே அவர்களை பராமரிப்போம், பாதுகாப்போம், ஆகாரம் கொடுப்போம், மன்னிப்போம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். அது கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட உறவு. கர்த்தராலே நமக்கு தரப்பட்ட உறவிலே ஆண்டவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி வாழ வேண்டும். இதை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாராவது கணவன் மனைவி பேசாமல் இருந்தால் தயவு செய்து இந்த நாளிலே போய் பேசுங்கள். ஆலயத்தில் நாங்கள் செய்தி கேட்டோம்ப்பா, ஆலயத்தில் செய்தி கேட்டோம்மா, நீ எனக்கு ஆண்டவராலே தரப்பட்டவளாமே, நீ எனக்கு ஆண்டவராலே தரப்பட்டவராமே, போய் பேசுங்க. சாப்பாடு கொடுக்காத இருக்கிறவங்க சாப்பாடு கொடுங்க, சந்தோஷமா வாழுங்க, ஒரு புதிய வாழ்க்கையை தொடருங்க. கடவுளுடைய வாழ்க்கை, கடவுள் நமக்கு உருவாக்கி தந்த அந்த குடும்ப வாழ்வின் மேன்மையை, மகத்துவத்தை நாம் புரிந்து வாழ. பூலோக வாழ்க்கை சில காலம், எந்த தியாகத்தையும் எடுக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். கணவன் மனைவி உறவு கடவுளாலே தரப்பட்ட உறவு, அதை மேன்மை உள்ளதாக கருதுவோம்.